உலக சூப்பர் ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. நானதுல நான் வெளில வரதே இல்லை. ஆஹா நீப்பா என்ன சக்தி, போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வருது? தப்பு. அப்புறம் நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கியே, அந்த 4 பேரும் நான் சொல்லித்தான் செஞ்சாங்க. அவங்கள வெளியே விட்டுற. முடியாது. சரி போ, அப்புறம் பேசிக்கலாம். எப்போ பேசினாலும் இதுதான். கோபமா? ஆமா, என் மேல கோபம், நம்ம மேல கோபம். பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வந்தப்பவே நினைச்ச எனக்கு பிடிக்காத எதையோ செய்ய போறேன். என்னாச்சு? இனிமே வேணாம், விட்டுருவோம். தப்பு. இப்ப என்ன திடீர்னு? உன் பக்கம் இந்த பார்க்குறப்ப நீ ரைட்டா தெரிஞ்ச, இந்த பக்கம் இந்த பார்க்குறப்ப எல்லாம் தப்பா இருக்கு. என் அப்பன் தப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சக்தி, நல்லது பண்றப்பவே தப்பு நடக்கும். தப்பு பண்றப்போ அடுத்தவன் பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம சாப்பிட்ற அரிசியில நம்ம பேர் இல்லப்பா. இவ்வளவு நாள் அதைத்தானே சாப்பிட்டேன். அப்ப தெரில, இப்ப மனசாட்சி. மண்ணாங்கட்டி சொல்றத மட்டும் செய். நீ சொன்னு நான் போலீஸ் ஆனர்ல, இப்ப நான் சொல்றேன் நல்லவனே. சக்தி, இந்த சிவ என்ன கேட்கணும் நினைக்கிறானோ அதை தான் நீ பேசணும். நீ பேசுறதல்ல இங்க கேட்காது. ஏன் கேட்காது? கேட்கணும், கேட்டாகணும். சக்தி யாருகிட்ட? எப்பங்கிட்ட? சக்தி, மோதணும்னு முடிவு பண்ணிட்டியா? மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். எதை மாத்த போற? உன்னை மனுஷனா? அப்ப என்ன மாதிரி ஆகணும்னு சொன்ன? இப்ப உன்ன மாதிரி ஆக கூடாதுன்னு சொல்ல. சக்தி பார்த்து பேசு. பார்த்ததுனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன குழந்தைங்க பொட்டலமா முடிச்சு வச்சிருந்தானுங்க. போதும். இந்த சிவனை பக்கத்துல இருந்து பார்த்திருப்ப, எதிரில நின்னு பார்த்திருக்கியா? பார்க்கறியா? சில்லா 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 உன் ரத்தம் எங்கும் சத்தம். சில்லா 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 உன் சித்தம் எல்லாம் யுத்தம். போட்டி என்று வந்தால் கையீட்டியாக மாறும். மூச்சு காற்று மோதி பெருந்தடைகள் எல்லாம் சாயும். 8 வயசுல உனக்கு கோபம் வந்தா கல் எடுப்பேன். இந்த சிவன் கத்தி எடுத்தவன்டா. இனிமே எடுக்க விட மாட்டேன். அன்னைக்கு என் அப்பனை எழுந்ததுக்காக இந்த காக்கியை வெறுத்தேன். இன்னைக்கு ஒன்னை எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த காக்கியை போட்டேன். இனிமே எங்க அப்பனை ஒரு தப்பு பண்ண விட மாட்டேனே. முடிஞ்சா தடுத்து பாரு. இந்த சிவன் எல்லாத்துக்கும் மேல இல்ல, நீ எல்லாத்துக்கும் மேல இல்ல. ஆண்டவன் ஆள்றவன் போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் வேட்டையை மடிச்சு கட்டினா என் முன்னாடி எவனும் நிக்க முடியாது. நான் நிற்பேன். எதுக்குறியா? தடுக்கிறேன். தோத்துருவேன். ஜெயிப்பேன். இந்த சிவன் எல்லாமே சக்தி இல்லை. சக்தி இல்லாம எவனும் இல்லை. வைகை கரையோரமா இருக்கிற மக்களை காலி பண்ணிட்டு பேங்க் ஃபார்மா கம்பெனி ஆரம்பிக்கிறது மக்கள் விரோத நடவடிக்கை இல்லையா? எந்த நாட்டிலும் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதப்ப இங்க மட்டும் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? மக்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ஃபார்மா கம்பெனி ஆரம்பிச்சா அந்த கெமிக்கல்ஸ்ல வைகை ஆத்துல கலந்து சுத்தி இருக்கிற 58 கிராமங்கள் பாதிக்கப்படும் சொல்றாங்களே. எதுல பாதிப்பு இல்லைங்க. அணுமின் நிலையம் ஆபத்துன்னு இருட்டிலியா இருக்கும். குருவிங்க சாகுது. செல்போன் யூஸ் பண்ணாமையா இருக்கும். கேஸ் வெடிக்குது. சமைக்காமையா இருக்கும். 4000 பேருக்கு வேலையும் நோயாளிகளுக்கு மருந்தும் கிடைக்கின்றப்போ எதுக்கு இதை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. முறைப்படி அரசாங்க உத்தரவை வாங்கி
இதிலிருந்து மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு உத்தரவாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்படும். இதை நான் உறுதியா சொல்றேன். சரிங்களா? புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற 1500 குடும்பங்களை காலி பண்ணோம். முடிச்சு கொடுத்தா 500 சி. ஐயா, இடத்த காலி பண்ண முடியுங்களா? ஏம்னா நான் பண்ணுறேன். சக்தி இந்த சிவன் கால் படுற நிலம் மட்டும் இல்லை, நிழல் படுற இடம் கூட எனக்கு சொந்தமாயிரும். விட்டுறா தலை. ஐயா, சிலையோட தலையை வெட்டி செருப்பால போட்டாங்க. ஜாதி கலவரம் ஆயிடுச்சு. சக்தி எங்க இருக்க? கங்குவார்பட்டியில கலவரம்டா. உங்க அப்பா உன்னை நல்லா தசை திருப்பிட்டாரா? வீடுகள்லாம் இடிக்க வந்திருக்காங்கடா. உடனே வாடா. அப்பா வந்திருக்காரா? அவரை எதிர்த்து நான் என்ன பண்ண முடியும்? டேய், என்னடா இப்படி சொல்ற? விடு டேய் டேய் விடுறா. ஐயா, லேண்டை உங்கள் பேருக்கு பட்டா போட்டாச்சு. 500 சி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. என்னடா சக்தி, ஒரு தப்பு பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன். உங்க அப்பா மதுரை ஜனங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரேடா. பண்ணிட்டார்ல, தப்பு பண்ணிட்டார்ல. போலீஸ் வந்திருக்கு. என்ன அரெஸ்டா? அவன் வேலை வந்திருக்கான். அவன் எங்க இருக்கா? எங்க அவன்? டேய், கேட்டு தரடா. நீங்க இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோம் ஐயா. அடுத்த மலைக்கே தாங்காதே அந்த வீடுகள்லாம். வீடு கட்ட இடமும் கொடுத்து 500 ரூபா பணமும் கொடுத்துருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும்யா. 500 கோடி கவர்மெண்ட் கூட இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதில்ல. உங்களுக்கு எப்படி சார் பண்ணணும் தோணுச்சு? நேரத்துல நிக்கிற ஐடியா இருக்கா? இப்படி ஒரு உதவியை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சது இல்லையா, இனிமே செய்ய போறது இல்லையா. நீங்க செஞ்ச உதவிக்கு காலகாலத்துக்கு நல்லா இருக்கணுங்கய்யா. சொன்னதை கூட செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்லாம செஞ்சிருக்கீங்க. நீங்க சாமியா? போதும் போதும், கதவு மூடு. என்னையா நடக்குது? 150 ஏக்கர் நிலம், 500 கோடி பணம். நீங்க தான் என் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நான் போய் கையெழுத்து போட்டேன்.
நான் முடியாதுன்னா நீ முடியும்னு செய்வேன். பஞ்சமி நிலத்தை பட்டா போட உன்னை விட்டா யாரால முடியும்? அதான் செய்ய விட்டு வேடிக்கை பார்த்தேன். அப்புறமா நான் வேலை பார்த்தேன். உன் கையெழுத்த நீ கூட தப்பா போடுவ, ஆனால் நான் எப்பவும் கரெக்டாக போடுவேன். பாசக்கார அப்பா, பேங்க் பாஸ்வேர்டு கூட மாத்தாம இன்னும் சக்தினே வச்சிருக்கிற. உன்னை எல்லாரும் இப்போ ஏதோ சொல்றாங்களே, அது என்ன நல்லவன் நல்லவன். ஊரு சொல்றது முக்கியம் இல்ல, நீ மாறணும். மாறிடு, வேற வழி இல்லை. ஃபுல்லா அண்ணன் வந்திருக்காரு. ஊர்லயே பெரிய தலைக்கட்டு. கல்யாணத்துக்கு அவர் வரல. ஆனா நம்ம வீட்டுல எது நடந்தாலும் அவர் தலைமையில தான் நடக்க. முதல் ஆசீர்வாதம் அவர் தான் வாங்கிக்க. ஐயா பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஐயா இல்லை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஐயா உண்மையா? நீங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே நடந்தது. 10 வருஷ கணக்குல எங்க தீக்காம போயிடுவோமோன்னு பார்த்தேன். உள்ள என்ன சொன்ன? காலில் வேணாலும் இப்ப விழு. குடும்பத்துக்கு முன்னால சிவனை தெரியாம கூட எவனை எதுக்க கூடாது. நான் தண்டிச்சா உசிர் இருக்காது, மன்னிச்சா உசிர் மட்டும்தான் இருக்கும். உசுரை மட்டும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன்ல. இவளை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொன்னது இவ என் காலில் விழுகிறதுக்கு இல்ல, இவ அப்ப என் காலில் விழணும். கூப்பிடுறீ உங்க அப்பனை. முடியாது. போடி போட. ஐயா வந்துட்டாயா? வர சொல்ல அந்த கிழவனை. வந்திருக்கிறது கிளவு மாதிரி இல்லையா? யாருக்குள்ள போன போட்ட? உன் அப்பே வரல. வந்திருக்கிறது ஏன் அப்ப இல்ல, உனக்கு அப்ப. யாருன்னு பாருங்களேன். இவன் யாருல? ஏன் அண்ணன் கூப்பிடாமையே என் கல்யாணத்துக்கு வந்தவர். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா என்ன மன்னிச்சிருந்த. எனக்கு என் அண்ணனும் முக்கியம். இவன் ரொம்ப முக்கியமாம்ல. இவனை அடிச்சு அவங்க அப்பனை வர சொல்ல.
எல்லாரும் செத்த அழுவாங்க. என் தங்கச்சி அழுதா செத்தீங்கடா. நல்ல வேலை அண்ணனா வந்திருக்கேன், போலீஸா வரல. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, தரையில் இருக்கிற புல்லடும் தவக்குள்ள. தப்ப நிறுத்து. வேண்டாம் வேண்டாம் சொல்றல. பார், நீ பண்ண தப்பும் பொண்ணு துரத்துது. ஏன் தங்கச்சியை துரத்துது. அவ ஏன் பொண்ணு, நான் அவ அப்ப. இது என்னோட குடும்ப பிரச்சனை. நீ யாரா? நீ யாரா? அப்பா ம், இல்லப்பா அண்ணா. தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இது மாதிரி நடக்காதியா.